என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு திடீர்னு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு? என்னதான் நடக்குது? உனக்கு யாரோ வசியம் பண்ணிருக்காங்க. அதோட விளைவை தக்க வைக்கிறதுக்காக உனக்கு சாப்பிட ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? நான் உனக்கு காளி அம்மாவோட பிரசாதத்தை கொடுத்தப்போ அந்த பிரசாதம் உன் உடம்புக்குள்ள போய் அந்த வசியத்தை உடைக்க ஆரம்பிச்சிருக்க. அப்புறம் உனக்கு என்ன சாப்பிட கொடுத்தாங்களோ அதோட ஒரு பாகம் வாந்தி வழியா வெளியே வந்திருக்கு. உன் மேல வசியம் பண்ணிருக்கிறது அது ரொம்ப வலுவானது. அவ்வளோ சுலபமா உடைக்க முடியாது. இதெல்லாத்தையும் நான் எப்படி நம்புறது? என் மேல நீ நம்பிக்கை வை. நான் பல வருஷமா அந்த காளியோட பக்த. இந்த மாதிரி ரத்த வாந்தி யார் மேல வசியம் பண்ணிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். நான் வெளி சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேன். அப்புறம் என்னுடைய அம்மா அப்பாவும் எனக்கு உடம்பு கெட்டு போயிடும்னு வெளி சாப்பாடு சாப்பிட விட மாட்டாங்க. ஆனா அப்படி நடக்க வாய்ப்பில்லையே. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? ஒரு பக்கம் சீமா நீ அவளோட தங்கச்சி ரோஹிணின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இங்க நீ ரோஹிணி இல்ல ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது தானே? உன் மேல வசியம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா அது ஒரு வாட்டி சீமா மேலேயும் வசியம் பண்ணிருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ? இந்த எல்லா பயங்கரமான விளையாட்டும் யாரோ ஒரே ஒருத்தரோடு தான் இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி தான்னா அவங்க ரொம்ப விஷம் உள்ளவங்களா இருப்பாங்க. நாம அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதி, ஸ்ருதி நில்லு. ஸ்ருதி, ஸ்ருதி. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதா? சீமா ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா. நான் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். என் குழந்தைக்கு எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருக்கும். நான் அவளை போட்டு எப்படி அடிச்சிட்டேன். நான் இப்பவே அவகிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன். அவ எப்படி இருக்காளோ என்னமோ. அவ ஏன் ரெண்டு குழந்தைங்களையும் இப்படி பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சான்னு தெரியல. அவ ரெண்டு குழந்தைங்களையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நான் நினைச்சேன். ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சீமா இந்த மாதிரி திடீர்னு மாறினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க. நீங்களே சீமாவை பாத்தீங்களா? அஞ்சலி அந்த அளவுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் கூட அவ கண்ணுல ஒரு துளி வேதனை இல்ல. அஞ்சலியோட வேதனையை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல. ஆனா நான் அவளுக்காக தான் சஞ்சீவை அக்செப்ட் பண்ணேன். அவளுக்கு அப்பாவா இருந்த. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரு குறை இல்லாம செய்ய ஆரம்பிச்சேன். எது செஞ்சாலும் மனசார செஞ்சேன். சும்மா பேருக்காக இல்ல. நாங்க சஞ்சீவோட அம்மா அப்பா இல்லங்கிறது எனக்கும் தெரியும். அதனால அவளுக்கு அதிக அட்டென்ஷன் தேவைப்படுது. ஆனா அதே சாக்குல அவ தன்னோட பொறுப்புகளை மறந்தான்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அஞ்சலி அவளோட ரத்தம். அதை அவ எப்பவுமே மறுக்க முடியாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது பிரேம். நான் பண்ண காரியத்தால உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு எனக்கு புரியுது. நான் உண்மையை சொல்றேன் பிரேம். எந்த அளவுக்கு அஞ்சலிக்கு நான் வலியை கொடுத்தேனோ அதை விட அதிகமான வேதனையை நான் அனுபவிக்கிறேன். துடி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரேம்.
நான் ஒத்துக்கிறேன், நடந்தது என்னமோ தப்புதான். ஆனா சீமா அஞ்சலி மேல நிறைய அன்பு வச்சிருக்கா. இன்னைக்கு நாம எல்லாரும் அதை பார்த்துட்டோம். அவ சஞ்சுவால தான் அஞ்சலி மேல கை நீட்டியிருக்கா. அழாதம்மா, அழாத சீமா, அழாதம்மா. பெரியத்த, நான் என்னோட அஞ்சலிய கை நீட்டி அடிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சது கிடையாது. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? வேற வழி தெரியல. நான் அவ சொன்ன மாதிரி செய்யலன்னா அப்புறம் என்னோட தங்கச்சிய, என்னோட ரோகிணிய கொன்னுடுவேன்னு சொன்னா பெரியத்த. ரோகிணியே? பெரியத்த, அது ஸ்ருதிதார் ரோகிணி. என்னோட தங்கச்சி நம்ம ரோகிணி பெரியத்த. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த ஸ்ருதி தான் நம்மளோட ரோகிணி. பெரியத்த, எனக்கு இந்த விஷயத்தை அந்த பொம்பளை தான் பெரியத்த சொன்னா. இப்போ நம்ம வீட்டுல ரோகிணியா இருக்காளே அவ. அவ நம்ம ரோகிணிய வசியம் பண்ணி வச்சுட்ட பெரியத்த. அதனால நம்ம ரோகிணி அவளை ஸ்ருதின்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த வீட்டை அப்புறம் நம்மள அவ கடந்த கால வாழ்க்கைய எல்லாத்தையுமே மறந்துட்டா. சீமா, நீ கவலைப்படாதம்மா. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்ல, நிச்சயமா இல்ல. இதுக்காக நாம அந்த தாய்க்கு தான் நன்றி சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ரோகிணிக்கு இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவளை நல்லபடியா நம்ம முன்னாடி கொண்டாந்து சேர்த்துட்டாங்கல்ல. ஜெய் துர்கா தேவி. அப்படின்னு சீமா, இந்த ரோகிணி யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படி என்ன இவகிட்ட சக்தி இருக்கு? ஏன் சந்துரு, மனோ, நம்ம ரோகிணிக்கு இவ்ளோ செஞ்சும் கூட அவ நம்ம எல்லாரும் ஏமாத்தி அவ ரோகிணியோட இடத்த பிடிச்சிருக்கா பாத்தியா? நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா. யார் இவ? சீமா, என்னமாச்சு? யார் இவ? ஒருவேளை அடுத்த முறை உங்க வாக்கு தவிர முயற்சி பண்ணீங்கன்னா இதை விட மோசமான தண்டனை கிடைக்கும். அவ யாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்கா? இந்த விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ ஹாஸ்பிடல்ல இருந்த நம்ம ரோகிணியை எப்படி வசியம் பண்ணான்னு தெரியல. அவ ரோகிணியை வசியம் பண்ணி அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. அதனால ரோகிணிக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் அவ ரோகிணிக்கு ஒரு புது வாழ்க்கையும் புது உறவையும் உருவாக்கி கொடுத்திருக்கா. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என் மனசுல இருக்கு. இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவே மாட்டேங்குது. அவ யாருன்னு எனக்கு சொல்லு சீமா. சீமா, இல்ல பெரியத்தே, ஒண்ணு ரொம்ப பயங்கரமானது.
அத நான் சொன்னேன்னா அந்த உண்மையை உங்களால தாங்கிக்கவே முடியாது பெரியத்தை. இல்ல இப்பெல்லாம் இதான் நடக்குது. ஆப்போசிஷனோட திட்டம் இல்ல நாட்டோட அவங்க சீரழிவு. டிஆர்பி ஒரேடியா பிரமாதம். இதான் point பா. ஆனா இருந்தாலும் சீமா, உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சுன்னு ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் லக்ஷ்மி அம்மாக்கும் லீலாக்கும் ஏற்பட்ட முடிவுதான் உங்களுக்கும் ஏற்படும் பெரியத்தை. அதனால வேண்டாம், இவ்வளவு பெரிய ஆபத்தை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பல. பெரியத்தை, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. ஐயோ சீமா, நான் பெரியத்தை ஏன் மேல சத்தியம். அம்மாடி சீமா, நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு துணையா நான் இருக்கேன். நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க எத்தனையோ தடவை என்னோட குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்திருக்கீங்க. இந்த தடவை இது என்னோட வேலை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்பவுமே உங்க 2 பேர் கூடயும் இருக்கேன். உங்க 2 பேரையும் எந்த சக்தியாலும் பிரிக்க விட மாட்டேன். சீமா, இப்ப நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட குடும்பத்தை அந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் காப்பாத்தி தரணும். செய்வீங்கல்ல? உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். என்னோட உயிரா? சீமா, என்னோட உயிர் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துல தான் இருக்கு. அதுல எந்த களங்கமும் வராம நான் பாத்துக்குவேன். நான் என்னோட வாழ்க்கை பூரா இந்த குடும்பத்துக்காக தான் வாழறேன். ஒருவேளை இந்த குடும்பத்துக்காக என் உயிரை கொடுக்கணும்னா கூட அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். சீமா, நீ தைரியமா இருமா. எனக்கு தெரியும், என்னைக்கு என் சீமாவும் ரோகிணியும் ஒன்னா சேர்றாங்களோ அன்னைக்குதான் அந்த பொய்யான ரோகிணிக்கு கடைசி நாளா இருக்கும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. போமா, நீ போய் பிரேம சமாதானப்படுத்து. ஆனா பெரியத்த, நான் எப்படி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அந்த அம்மன் சரி பண்ணிடுவாங்க. போ. நீங்க 2 பேரும் கூடவே இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி பரத்வாஜ் ஹவுஸ் வரைக்கும் வந்தா? எந்த வேலைக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுத்து உட்கார வச்சிருக்கணும், அந்த வேலையை உங்களால ஒழுங்கா பண்ண முடியலனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? தப்பு நடந்துருச்சு மேடம், நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம். ஒருவேளை உங்க 2 பேருக்கும் நான் சொன்னது ஞாபகத்துல இல்லனா நீங்க பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நான் என்னுடைய தேவைக்காக ஒருத்தருடைய அடையாளத்தையே மாத்தி அவங்களுடைய கடந்த காலத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனையும் பண்ற என்னால உங்க 2 பேரையும் என்ன வேணாலும் செய்ய முடியும். இல்ல வேணாம் வேணாம் மேடம், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மட்டும் எதுவும் மேடம். பண்ணிடாதீங்க. நாங்க இனிமே ஜாக்கிரதையா இருக்கோம்.
இவளுக்கு என் மேல சந்தேகம் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எப்படியாவது மழுப்பி ஆகணும். ஸ்ருதி, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஆண்டி, அங்கிள், நீங்க எந்திரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுடைய பொண்ணு ரொம்ப சேஃபா இருக்கா. எங்களுடைய பொண்ணு அவ எங்க வாழ்க்கையோட ஒளிவிளக்கு மேடம். அதனாலதான் நாங்க எப்பவுமே பயப்படுறோம். இவளை பாதுகாக்கிறத விட எங்க வாழ்க்கையில முக்கியமானது எதுவுமே இல்ல. அப்பா, நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஸ்ருதிக்கு என்னைக்கும் எதுவும் ஆகாது. ஸ்ருதி, நான் இங்க வந்து உங்க அம்மா அப்பாக்கு இதை புரிய வச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். என் அக்கா உங்களையும் நினைச்சிட்டு இருக்காங்க. அத பத்தி இவங்க பயப்பட வேண்டாம்னு சொல்லதான் வந்தேன். என் அக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க தனக்கு தனி கஷ்டத்தை உண்டாக்கிக்கிறாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என் முகம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உன் முகமும் இருக்கு. இதெல்லாம் ஏன் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அக்கா எப்பெல்லாம் உன்னை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரோகிணியா மாறி அந்த வீட்டுல தங்குறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எத்தனை ஹேர் ஆயில் ட்ரை பண்ணிருக்கீங்க? 7 இருந்து 8. கொஞ்சம் மெடிசனும். முடி கொட்டுறதுக்கான தேர்வு எப்படி கிடைச்சது? அஸ்வினி மட்டும்தான். ஸ்ருதி, ஒருத்தங்க தான் வீட்டுல தங்கறதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. என் தலையெழுத்து என் கூட நல்லா விளையாடிட்டு இருக்க. ஒவ்வொரு தடவையும் புதுசா நடக்குது. இந்த தடவை என்னுடைய ஆக்சிடென்ட். அதனால எனக்கு என் முகமே மாறி போயிடுச்சு. ஆனாலும் நான் தான் ரோகிணியின் குடும்பத்துல எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அக்காவும் நம்பினாங்க. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நம்பிக்கையில மாற்றம் வந்துச்சு. அவங்க உன்னதான் அவங்க தங்கச்சி நம்பிட்டு இருக்காங்க. அதோட அவங்களுக்கு என் மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வர்றதுனால உங்க நிம்மதி கெட்டு போகுதுன்னா இனிமே அவ அங்க வரமாட்டா. இதுலதான் எங்களுக்கும் எங்க பொண்ணுக்கும் 2 பேருக்கும் நன்மை இருக்கு. சரிதானம்மா? சரிதான்ப்பா. ஆனா அந்த சித்தார்த், உங்களுடைய ஹஸ்பண்ட், அவர் என்ன பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாரு. அது என்ன ஆகும்? அத பத்திலாம் நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் ஸ்ருதி. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி எப்பவும் நடந்ததே இல்ல. சீமா அவங்க குழந்தைய கை நீட்டி அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஆனா இப்ப எப்படி பண்ணாங்க? ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு புரியல. நம்ம எல்லார் மேலயும் கண் பட்டுடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். அம்மா தாயே, நீங்க தான் காப்பாத்தணும். அட, நீங்களா? வைஷ்ணவி அம்மா, வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம். ஜெய் மாகாளி. சீமா, சொல்லாம வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யார் இவங்க? ஜெய் மாகாளி. வணக்கம். நீங்க? பெரியதே, இவங்க வைஷ்ணவி அம்மா. அது அன்னைக்கு
அத்தை இவங்க தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என் வீட்டுக்காரருக்காக பிரார்த்தனை பண்ணவங்க. உண்மையிலேயே நீங்க எங்களுக்கு பெரிய நன்மையை செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் பண்ணது எல்லாமே என்னோட கடமைன்னு நினைச்சுதான் பண்ணேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் ரோஹிணியை தேடி என் வீட்டுக்கு வந்திருந்தீங்க. அப்ப ரோஹிணி அங்கதான் இருந்தா, உள்ள ஒளிஞ்சிருந்தா. ரோஹிணியா? முதல் விஷயம் என்னன்னா அவ ரோகிணி இல்ல, அவ துர்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஒளிஞ்சிருந்த விஷயத்த நீங்க ஏன் எங்க கிட்ட மறைச்சீங்க? அதை எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா நான் ரோஹிணியை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்க விரும்பினேன். அவளோட நோக்கத்தை தெரிஞ்சுக்க விரும்பினேன். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். நீங்க எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அவ ரோகிணி இல்ல, அவ துர்கா. தன்னை ஒரு ஸ்ருதி வருமானு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ரோகிணி இல்லைன்ற விஷயம் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வீட்டுல இருக்கிறவங்கள எனக்கு எதிராக தூண்டுதான் இவங்க வந்திருக்கா.